தொடர்ந்து நம்மிடையே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்பி ரவிக்குமார் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு ரவிக்குமார், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. பிரதமருடைய உரையின் போது முக்கியமாக காங்கிரசுடைய கூட்டணி, அந்த இந்தியா கூட்டணி மீதும் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தார். சிறத்தன்மையற்ற ஒன்றாக இருக்கிறது அப்படின்ற பொருள்படும்படி பேசினார். நாம சமீப காலங்களில் பீகார்லையும் மேற்கு வங்கத்திலையும் பஞ்சாப்ல பார்த்ததையும் அடிப்படையாக வச்சுதான் அந்த விமர்சனம் வந்திருக்கு. அந்த விமர்சனத்துக்கு உங்களுடைய பதில் என்ன? ஸ்திரத்தன்மையோடு இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறதா இந்தியா கூட்டணி? குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பிரதமர் பேசும்போது குடியரசுத் தலைவர் உரையிலே சொல்லப்பட்ட இந்த அரசாங்கத்தினுடைய சாதனைகள் அதை பற்றி அவர் விளக்கமாக சொல்லி அதை வலியுறுத்துவதுதான் பொதுவாக மரபு. இன்றைக்கு பிரதமர் பேசுவது முழுக்க முழுக்க ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே பேசுவதாகத்தான் அது இருந்தது. நாடாளுமன்றத்தையே ஒரு தேர்தல் மேடையாக அவர் மாற்றிவிட்டார். இது நாடாளுமன்றத்தை அவமதிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் உரையை மதிக்காத ஒரு தன்மையாகவும் தான் அது இருந்தது. அவர் தன்னுடைய பேச்சை காங்கிரஸை ஏளனம் செய்யும் விதமாக, மிகவும் கேள்வி செய்யும் விதமாக ஒரு மேடை பேச்சாகவே அவர் ஆரம்பித்தார். அவருக்கு ஜவஹர்லால் நேரு மீது என்ன ஒரு கோபமோ தெரியவில்லை. எங்கு பார்த்தாலும் அவருடைய நிம்மதியை, கனவை கலைவித்துக் கொண்டிருக்கிறவராக நேரு இருக்கின்றார். இந்த உரையிலும் நேருவை அவர் தாக்கினார். கூடுதலாக இந்திரா காந்தி அம்மையாரையும் தாக்கினார். காங்கிரஸ் ஒரு குடும்ப அரசியல் என்று அவர்களை ஆடினார். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலே வாரிசுகள் எந்த அளவுக்கு வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு தரப்படுகிற முக்கியத்துவம் என்ன, குறிப்பாக உள்துறை அமைச்சருடைய வாரிசுகள் எப்படி இருக்கிறார் என்பதெல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரிந்த ஒன்றுதான். இந்த இடத்திலே மட்டுமல்ல, மாநிலங்களிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாரிசுகள் இன்றைக்கு பல பதவிகளிலே இருக்கின்றார்கள். காங்கிரஸை மட்டும் இவர்கள் குடும்ப அரசியல் செய்கிறது என்று குற்றம் சாட்டுவதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தகுதி இருக்கிறதா என்பது எண்ணி பார்க்க வேண்டிய ஒன்று. இன்றைக்கு பிரதமர் பேசியதிலே ஒரு பொருள் புரிந்த விஷயங்கள் ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தால் அப்படி எதுவுமே இல்லை. குடியரசுத் தலைவர் உரையே முழுக்க முழுக்க பொய்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு உரையாகத்தான் இருந்தது. அவர் 4 தூண்களாக, இந்த இந்தியாவின் வளர்ச்சிக்கான தூண்களாக அவர் குறிப்பிட்டிருந்த இளைஞர் சக்தி, பெண்கள் சக்தி, விவசாயிகள், ஏழை மக்கள், இவர்களெல்லாம் இன்றைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய நிதிநிலை அறிக்கையில் பழிவாங்கப்பட்டிருக்கிறார்கள். மிக அதிகமாக வேலையில்லா திண்டாட்டம் பாதித்துக் கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் மிக கடுமையாக வேலையில்லா திண்டாட்டத்தால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் சக்தி இப்படி விரயம் செய்யப்படுகிறது. இன்னொரு பக்கம் மகளிர் பற்றிய அவர்களுக்கு நாட்டில் நிம்மதியாக நடமாடவே அவர்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல். அவர்களே வெளியிட்ட NCR நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பரோ அதனுடைய அறிக்கை இந்தியாவிலே ஒரு நாளைக்கு எத்தனை பெண்கள் மீது குற்றங்கள், வன்முறை குற்றங்கள் நிகழ்கின்றன என்பதை எடுத்து காட்டுவதாக இருக்கின்றன. இன்றைக்கு மகளிருக்கு இடஒதுக்கீடு என்று பெருமையாக சொல்லுகிறார்கள். இது காகிதத்திலே என்று எழுதி இதை நீங்கள் ருசித்து பாருங்கள், இனிக்கும் என்பது சொல்வது போலத்தான் இந்த மகளிர் இடஒதுக்கீடு சட்டம். ஏனென்றால் அது இப்போதைக்கு நடைமுறைக்கு வரப்போவதில்லை என்று அவர்களே அறிவித்து விட்டார்கள். அடுத்த சென்சஸ் நடந்து அதற்கு பிறகுதான் அது நடைமுறைக்கு வரும் என்றால், எப்பொழுது சென்சஸ் எடுப்பார்கள், எப்பொழுது அது நடைமுறைக்கு வரும் என்று எந்த காலக்கெடுவும் அதிலே குறிக்கப்படவில்லை. அடுத்ததாக விவசாயிகள் மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் தான். வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து அதை திரும்ப பெறுவதற்காக விவசாயிகள் ஓராண்டுக்கு மேலாக இங்கே டெல்லியிலே முற்றுகையிட்டு போராடி 100க்கும் மேற்பட்டவர்கள் அதிலே உயிரை தியாகம் செய்து அதற்கு பிறகு வேறு வழியில்லாமல் அந்த சட்டங்களை திரும்ப பெற்ற அரசு மோடி அரசாங்கம். 2014 ஆட்சிக்கு வரும்போதே அவர்கள் MSP
மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுப்பதற்கு நாங்கள் சட்டம் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி அளித்து விவசாயிகளை வாக்குகளை பெற்றுதான் அவர் ஆட்சிக்கு வந்தார். இந்த 10 ஆண்டுகளிலே அதற்கான எந்த முயற்சியும் செய்யவில்லை. இன்றைக்கு விவசாயிகள் தங்களுடைய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை இல்லாமல் மிக மிக மோசமாக வஞ்சிக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பட்ஜெட்டிலே உர மானியம் கடுமையாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இது விவசாயிகளை மேலும் அவதிக்கு ஆளாக்குகிற ஒரு செயலாகும். அடுத்ததாக ஏழை மக்களை பற்றி இவர் நீலிக்கண்ணி வடிக்கிறார். ஏழை மக்கள் மிக அதிகமாக வஞ்சிக்கப்படுகிற அரசாக இந்த அரசு இருக்கிறது. வேர்ல்டு ஹங்கர் இண்டெக்ஸ் என்ற உலக பட்டினி அட்டவணையில இந்தியா 111வது இடத்துல இருக்கிறது. 125 நாடுகள் கொண்ட அந்த அட்டவணையில மிக மோசமாக பங்களாதேஷுக்கு கீழே, பாகிஸ்தானுக்கு கீழே இந்தியா இருக்கிற ஒரு மோசமான நிலையை உருவாக்கிய பெருமை நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை சாரும். அது மட்டுமல்லாமல் இந்த பட்ஜெட்டில ஃபுட் சப்சிடி உணவுப் பொருள் மானியத்தை மிக மோசமாக குறைத்திருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் உணவுப் பொருள் மானியம் இந்த பட்ஜெட்டில் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவு என்னவாக இருக்க போகிறது என்பதை நாம் தான் பார்க்க போகிறோம். இப்படி பட்ஜெட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று, குடியரசுத் தலைவர் உரையிலே சொல்லப்பட்டிருக்கிறது நேர் மாறான இன்னொன்று. இப்படி ஒரு பொய்களை கொண்ட ஒரு உரையை தயாரித்து அதை குடியரசுத் தலைவரை விட்டு படிக்க சொல்லிவிட்டு அதற்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசுகிற நேரத்தில் கூட எதிர்கட்சிகளை ஏதோ ஒரு அரசியல் மேடையில் நின்று கொண்டு பேசுகிற ஒரு அரசியல்வாதியை போல பிரதமர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவது அவருடைய அந்த பொறுப்புக்கு உகந்ததல்ல. அந்த பதவியின் கண்ணியத்தை காப்பாற்றுவதல்ல. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.